அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டெஸ்ட் நம்பர் 38 10ஆம் வகுப்பு பொதுத்தமிழ்லேருந்து இயல் 2 பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வீடியோவை முழுமையாக பாருங்கள். எத்தனை கொஷின்ஸுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, கீழ்கண்டவற்றுள் மேற்கு என்பதன் மற்றொரு பெயர் என்ன? கீழ்கண்டவற்றுள் மேற்கு என்பதன் மற்றொரு பெயர் என்ன? ஆன்சர் குடக்கு அப்படிங்கிறது தான் மேற்கு என்பதன் மற்றொரு பெயர். வண்டொடு புக்க மணவாய் தென்றல் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? வண்டொடு புக்க மணவாய் தென்றல் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் சிலப்பதிகாரம். அடுத்த வினா, மையலுறுத்து என்பதன் பொருள் என்ன? மையலுறுத்து என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் மயங்கச் செய், மயங்கச் செய். அடுத்த வினா, நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா என பாராட்டப்படுபவர் யார்? நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா என பாராட்டப்படுபவர் யார்? ஆன்சர் பாரதியார். அடுத்த வினா, சிந்துக்கு தந்தை என பாராட்டப்படுபவர் யார்? சிந்துக்கு தந்தை என பாராட்டப்படுபவர் யார்? ஆன்சர் பாரதியார். பாஞ்சாலி சபதம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? பாஞ்சாலி சபதம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் பாரதியார். முல்லைப்பாட்டின் ஆசிரியர் யார்? முல்லைப்பாட்டின் ஆசிரியர் யார்? ஆன்சர் நப்பூதனார். விரிச்சி என்பதன் பொருள் என்ன? விரிச்சி என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் நற்சொல். விரிச்சி என்பதன் பொருள் நற்சொல். கோடு என்பதன் பொருள் என்ன? கோடு என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் மலை. கோடு என்பதன் பொருள் மலை. மூதூர் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? மூதூர் என்பதன் இலக்கண குறிப்பு பண்புத்தொகை. தடக்கை என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? தடக்கை என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? ஆன்சர் உரிச்சொல் தொடர். உரிச்சொல் தொடர். அடுத்த வினா, முல்லைப்பாட்டு எந்த நூல்களில் ஒன்று? முல்லைப்பாட்டு எந்த நூல்களில் ஒன்று? ஆன்சர் 10 பாட்டு நூல்களில் ஒன்று தான் முல்லைப்பாட்டு. 10 பாட்டு நூல்களில் ஒன்று முல்லைப்பாட்டு. புயலிலே ஒரு தோணி என்னும் புதினத்தின் ஆசிரியர் யார்? புயலிலே ஒரு தோணி என்னும் புதினத்தின் ஆசிரியர் ப. சிங்காரம். புயல்களுக்கு பெயர் வைக்கும் முறை எந்த ஆண்டு முதல் தொடங்கியது? புயல்களுக்கு பெயர் வைக்கும் முறை எந்த ஆண்டு முதல் தொடங்கியது? ஆன்சர் 2000 ஆண்டிலிருந்து தொடங்கியிருக்கு. ப. சிங்காரம் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்? ப. சிங்காரம் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்? ஆன்சர் சிவகங்கையை சேர்ந்தவர். மதுரை சென்றார் என்பது என்ன? மதுரை சென்றார் அப்படிங்கிறதுல நமக்கு வர்றது வேற்றுமை தொகை. அடுத்த வினா, கீழ்கண்டவற்றுள் உவமை தொகைக்கு எடுத்துக்காட்டு என்ன? கீழ்கண்டவற்றுள் உவமை தொகைக்கு எடுத்துக்காட்டு என்ன? ஆன்சர் மலர்கை அப்படிங்கிறது உவமை தொகையில் வரும். கீழ்கண்டவற்றுள் உம்மை தொகைக்கு எடுத்துக்காட்டு என்ன? கீழ்கண்டவற்றுள் உம்மை தொகைக்கு எடுத்துக்காட்டு என்ன? ஆன்சர் அண்ணன் தம்பி. அண்ணன் தம்பி. அடுத்த வினா, தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். 6 வகைப்படும். கடல் அலைகள் உன்னோடு மட்டுமே குதித்து கும்மாளம் விடுகின்றன என பாடியவர் யார்? கடல் அலைகள் உன்னோடு மட்டுமே குதித்து கும்மாளம் விடுகின்றன என பாடியவர் யார்? ஆன்சர் அப்துல் ரகுமான். அப்துல் ரகுமான். குயில்பாட்டு நூலின் ஆசிரியர் யார்? குயில்பாட்டு நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் பாரதியார். பாரதியார். அதோ அந்த பறவை போல என்னும் நூலின் ஆசிரியர் யார்? அதோ அந்த பறவை போல என்னும் நூலின் ஆசிரியர் யார்? முகமது அலி அவர்கள். முகமது அலி அவர்கள்.
டொர்னடோ என்பதன் தமிழ்ச்சொல் என்ன? டொர்னடோ என்பதன் தமிழ்ச்சொல் என்ன? ஆன்சர் சூறாவளி. சீ ஃப்ரீஸ் என்பதன் தமிழ்ச்சொல் என்ன? சீ ஃப்ரீஸ் என்பதன் தமிழ்ச்சொல் கடல் காற்று. வேர்ல்விண்ட் என்பதன் தமிழ்ச்சொல் என்ன? வேர்ல்விண்ட் என்பதன் தமிழ்ச்சொல் என்ன அப்படின்னா சுழல் காற்று. வேர்ல்பூல் அப்படின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி வேர்ல்விண்ட். ஓகேங்களா? இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறொரு வீடியோ பதிவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.